ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் மேக்ரான்ஸ். ஃப்ரெஞ்ச் மேக்ரான்ஸ்னால் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் ஒரு கேக் தான் இது. அதை எப்படி நம்ம வீட்டிலே பண்ண போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு டெலிஷியஸான கேக்காக இருக்கும். அதுக்கு 1 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர்னு கூட சொல்லலாம் இதை. அடுத்து 1:1/4 கப்புக்கு ஆல்மண்ட் ஃப்ளார்னு சொல்லிட்டு தனியாகவே கடையில் கிடைக்கிது. அது வந்து 1:1/4 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு தடவை சளிச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு தடவை நல்லா சளிச்சிக்கலாம். ஐசிங் சுகர் அப்படின்னா பவுடர் சுகர்னு சொல்லுவோம். உங்களுக்கு கடையில் கிடைக்கல அப்படின்னா கூட சுகரை ஒரு தடவை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சளிச்சு மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் அடித்து சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த ஐசிங் சுகர் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஆல்மண்ட் பவுடர் அப்படிங்கிறது கடையிலே தனியாக கிடைக்கிது. இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இந்த சளிச்சு எடுத்ததை மறுபடியும் ஒரு தடவை நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டா அப்போ தான் வந்து நல்லா பைண்ட் ஆகும். ஸோ அரைச்சிட்டு நம்ம இதை மறுபடியும் சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஆல்மண்ட் ஃப்ளார் அப்படிங்கிறது வந்து அமேசான்லேயே கிடைக்கிது. ஒருவேளை உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கலனா அமேசானில் கிடைக்கிது. அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்படி கிடைக்கலனா கூட உங்களுக்கு வந்து பாதாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல பவுட்ரு மாதிரி ஃபைன் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சளிச்சு மறுபடியும் செகண்ட் டைமும் ஒரு வாட்டி ஃபைன் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு சளிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆல்மண்ட் ஃப்ளாருங்கிறது கிடச்சிரும். இப்போ நான் ஒரு தடவை அரைச்சிட்டு இதை நான் நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடராக கட்டி இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஐசிங் சுகரையும் ஆல்மண்ட் ஃப்ளாரையும் கலந்து அரைச்சி சளிச்ச பவுடர் ரெடியாக இருக்குது. அந்த ஆல்மண்ட் ஃப்ளார் அப்படிங்கிறது அமேசானில் 229 ருபீஸ்க்கு 200 கிராம் கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக் ஒயிட்டு. நான் 3 எக்கோட ஒயிட்டை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. பொறுமையாக உடச்சி ஊற்றிட்டு அடுத்தது ஒரு டம்ளர் இல்லைனா ஏதாவது ரவுண்ட் ஷேப் கப்பு அதை மாதிரி எடுத்து இப்போ நம்ம வந்து எக்கோட ஒயிட்டையும் எல்லோவையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். இது போல் எல்லோவில் படாமல் அந்த எல்லோ ஷேப்பில் பற்றக்கூடாது, இல்லைன்னா அந்த எல்லோ ஷேப் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் அந்த எல்லோ யாக் இருக்குது தெரியுமா, அதை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா ஒயிட்டு தனியாக நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். இது போல் நான் 3 எக்லேருந்து எடுத்து நாள் நைட்டே அந்த ஒயிட்டை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நாளே இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சிடணும். இந்த மாதிரி எக் ஒயிட்டை பிரித்து எக் ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அந்த ஒயிட்டை தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் செய்ய போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே நீங்கள் அந்த ஒயிட்டை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இந்த கேக்குக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒயிட்டு பண்ணணும். நம்ம எல்லோவை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஒயிட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இது போல் நாள் நைட்டே இந்த மாதிரி எக் ஒயிட்டை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். செய்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் ரூம் டெம்பரேச்சர்லேயும் எடுத்து வச்ச எக் ஒயிட்டு தான் இது. இப்போ அதை ஆட் பண்ணி நான் எலக்ட்ரிக் பீட் வச்சு நல்லா பீட் பண்ணணும். இதை நல்லா வந்து அந்த பீக் ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட் வச்சு பீட் பண்ணணும். அதுக்கு இடையிலையே நம்ம வந்து நான் 1/4 கப் சுகரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ணி அதையும் அந்த எக் ஒயிட்டு கூடயே நம்ம வந்து சேர்ந்து பீட் பண்ணணும். இதுக்கு வந்து 1/4 கப் சுகர். சப்போஸ் நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி பீக் ஸ்டேஜ் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கேக் வந்து பிங்க் கலர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கலர் ஆட் பண்ண போகிறேன், ஃபுட் கலர். உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ட்ராப்ஸ் போட்டாலே வந்து ஓரளவுக்கு கலர் வரும். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 2 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கலரை வந்து அந்த எக் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் பீட் பண்ணுறோம். இதில் வந்து எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கலர் எல்லாமே அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு, பிளெண்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் சாய்ஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான். இந்த கலர் தான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ப்ளைனாக கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணணும்னா கேக் கலரும் க்ரீம் கலரும் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி.
இப்போ அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஒரு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக அதையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சளிச்சு வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பேட்சாக ஆட் பண்ணி இதோட கலந்து விடலாம். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாவை கலக்கிறது தான் வந்து அந்த அந்த கேக் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரத்துக்கான ஸ்டேஜ் இது. ஸோ வந்து பேட்சாக கலந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ரொம்ப ஹார்டாக கலந்து விட்டுறக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம கலக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. எலக்ட்ரிக் பீட் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. இல்லைனா அந்த கேக் வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து இந்த மாவு கலந்து விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். நம்ம ரொம்ப அடிச்சுலாம் கலக்கக்கூடாது. இந்த மாதிரி பேட்சாக நம்ம வந்து மாவை கலந்து ஃபஸ்ட்டு அதில் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி கலக்க போகிறோம். நான் வந்து டைம் கன்சியூமிங்காக தான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சுருந்தேன். பட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நான் கலரலை. ரொம்ப ஸ்லோவாக தான் நான் கலரினேன். வந்து பாருங்கள், எனக்கு இன்னும் இப்போ ஃபோல்டிங்ஸ் வரல. அந்த அளவுக்கு ஃபோல்டிங்ஸ் வரல, கேப் விடுது மாவு. அதனால் நான் மறுபடியும் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இது போல் ஸ்லோவாக தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பொறுமையாக ஃபோல்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இப்படி எடுத்து பார்க்குறப்ப அந்த ஸ்பேச்சுலால் எடுத்து பார்க்குறப்ப அந்த ஃபோல்டிங்ஸ் கரெக்டாக வரும். அதுபோல் ரொம்ப ஸ்லோவாக கலரணும். இப்போயும் எனக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரல. ஏன்னா வந்து கேப் விடுது பார்த்தீங்களா. ஸோ இதுவுமே கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லை. இன்னும் 2-3 தடவை நம்ம ஃபோல்ட் பண்ணி கலரி விட்டுட்டு இப்போ பாருங்கள், விடாமல் கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா ஃபோல்டிங்ஸும் வருதா. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதோட போதும், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து இது போல் ஒரு லாங் பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர், பேர்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்கிறாங்க, அப்படின்னா குக்கி ஷீட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இதை பட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரில் நான் வந்து எந்த ஷேப்பில் எனக்கு மக்ரான்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் வந்து சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அந்த ஷேப் அந்த மூடி இல்லைன்னா எதையாவது வச்சு நான் வரைஞ்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். முக்கியமாக வந்து மேலே கீழே சைடில் 1 இன்ச்சு கேப் விட்டு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் வரைஞ்ச சைடை கீழே திருப்பி வச்சு மேலே தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எதுக்காகனா அந்த பென்சில் மார்க்கு கேக்கில் விழுந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம வரைஞ்ச சைடை கீழே வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வரைய போகிறோம். நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வேணும், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம பண்ண மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இப்போ இந்த சர்க்கிள்குள்ளாரையே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ரவுண்ட் ஷேப்பில். நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபில் பண்ணுற அந்த சர்க்கிள் அந்த மாவு வந்து டக்குன்னு வந்து கீழே செட்டில் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகணும். அப்போ தான் நம்மளோட மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஃபோல்டிங்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். டக்குன்னு செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மாவு கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஸ்லோவாக தான் செட்டில் ஆகும். செட்டில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து மினிமம் 2 hours ஆகுது ஃபேன் காற்றுல காய வைக்கணும். இந்த 2 hours மேபி வேரி ஆகலாம். எதனாலனா உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்தோட மாய்ஸ்டர் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இது. ஸோ அதனால் வந்து உங்களோடது நல்ல ஃபேன் காற்று நல்லா இருந்துச்சு அப்படின்னா 2 hours நம்மளுக்கு வந்து காஞ்சிரும் அப்படின்னா என்ன ஸ்டேஜ்னா, இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேல் லேயர் இப்படி தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல காய வைக்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த மேல் லேயர் வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஃபேன் காற்றுல காய வைக்க போகிறோம். இது போல் எல்லா சர்க்கிள்ஸுமே நீங்கள் எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ காய வைக்கலாம்.
இப்போ அடுத்து நம்ம சென்டரில் வைக்க போகிற க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பட்டர் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்து வச்சுருங்க. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அப்புறமா எலக்ட்ரிக் பீட் வச்சு பீட் பண்ண போகிறோம். இதுக்கோட கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, இந்த இப்போ எல்லோயிஷாக இருக்க பட்டர் வந்து ஒயிட் கலராக வர அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட் வச்சு பீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அந்த 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக் பீட் வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பட்டர் வந்து ஒயிட் கலராக மாறிடும். இது போல் எனக்கு ஒயிட் கலராக மாறிடுச்சு. இப்போ வந்து நான் 1/4 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். அதான் பவுடர் சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அதையும் நம்ம இப்போ கலந்து விட போகிறோம். நம்ம வந்து பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து இது போல் அந்த பட்டர் கூட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எல்லா சைடுமே நம்ம எலக்ட்ரிக் பீட் வச்சு பீட் பண்ணி கலந்து விடலாம். இப்போ நான் வந்து க்ரீமுக்கான கலர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம கேக் பிங்க் கலர் இல்லையா, ஸோ க்ரீன் கலரை தான் நான் வந்து க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணி அப்புறமா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் க்ரீமுக்கு கலர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கலர் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கலர் ஆட் பண்ண வேண்டாம். பண்ணாமல் நீங்கள் ப்ளைன் பட்டர் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் கலர் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போல் கலரும் அந்த வெனிலா எசன்ஸும் நல்லா பிளெண்ட் ஆனோன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிட்டு நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாம். நான் இன்னொரு ட்ரேலையும் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ தொட்டு பார்க்கலாம். இது போல் மேலே தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து ஓவன் ப்ரீஹீட் பண்ணி நம்ம பேக் பண்ணிடலாம். ஓவன் வந்து ப்ரீஹீட் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டு, பேக்கிங் வந்து 300 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இப்போ நம்மளோட பேக் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. நம்மளோட மேக்ரான்ஸ் எடுத்து பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்களா, நம்மளோட மேக்ரான்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம க்ரீம் ஃபில் பண்ண வேண்டியதான் சென்டரில். இப்போ நம்மளுக்கு எல்லா மேக்ரான்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எல்லா மேக்ரான்ஸையும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா தான் இதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேக் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நெக்ஸ்ட் டே கேக் கட் பண்ண பிக்சர் இது.